இருக்கிறேன். இன்றைக்கி டியூஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உறவுமுறை கணக்குகள் பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நிறையா பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நிறையா வியூஸ் போயிருக்கு. இது பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் இந்த உறவுமுறை கணக்குகள் கேட்குறாங்க. நம்ம 8th எழுதுகிற நம்ம என்எம்எம்எஸ் ஆகட்டும், 9th எழுதுகிற ட்ரஸ்ட் ஆகட்டும், டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகள் எல்லாத்துலேயுமே நமக்கு உறவுமுறை கணக்குகள் கேட்குறாங்க. இந்த உறவுமுறை கணக்குகள் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையானது. அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா குயிக்காக சரியாக செய்யணும். அதாவது நமக்கு வந்து போட்டித் தேர்வுக்கான நேரத்தில் நம்ம குறைந்த நேரத்தில் கரெக்டாக செஞ்சிடணும். அதுக்கு நம்ம இந்த இதை நம்ம தெளிவாக படிச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து கரெக்டாகவும் செய்யலாம், அதே மாதிரி சீக்கிரமாகவும் செய்யலாம். இந்த கணக்குகள் ரொம்ப ரொம்ப எளிமையான கணக்குகள் தான். இது வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த உறவுமுறை கணக்குகளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு உறவுமுறைகள்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். சரியா? அம்மா அப்பா, அம்மா கூட பிறந்தவங்களை ஆணாக இருந்தால் எப்படி கூப்பிடுவோம், பெண்ணாக இருந்தால் எப்படி கூப்பிடுவோம், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். இப்போது நமக்கு ஒரு உறவுமுறை கணக்கில் இப்போ ஒரு ஆண் அப்படின்னாங்கன்னா அதை நம்ம எப்படி போட்டுக்கணும்னா கட்டம் போட்டு எழுதிக்கணும். இந்த மாதிரி கட்டம் போட்டு ஒரு ஆண் அப்படின்னாலோ அல்லது வந்து ஒரு ஆணோட பேர் கொடுத்துருந்தாலோ நம்ம என்ன பண்ணணும்னா கட்டம் போட்டு எழுதிக்கணும். ஆணை குறிப்பதற்கு நம்ம இந்த சிம்பல் யூஸ் பண்ணணும். சரியா? இப்படி போட்டால் நம்ம ஆண் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இப்படி ரவுண்டு போட்டு நம்ம வந்து பேர் எழுதணும்னா இது வந்து பெண்ணை குறிக்கும் அப்படின்னு அர்த்தம். சரியா? இது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம குழப்பிக்காமல் ஈஸியாக, அதாவது சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி வரைபடம் போட்டு நம்ம செஞ்சோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா இப்போ இதில் தான் நான் இருக்கேன். சரியா? நம்ம இருக்கோம். அப்போ இப்போ என்னோட அப்பா அல்லது என்னோட அம்மா அப்படின்னா இப்போ வந்து என்னோட அப்பா அப்படிங்கிறப்ப மேல் நோக்கி அம்புக்குறி, அதாவது நமக்கு முந்தைய தலைமுறை தானே அவங்க, அப்போ மேலே எழுதணும். அப்பா அம்மா அவங்கள நம்ம குறிக்கிறப்ப அப்பானா என்ன பண்ணணும், கட்டம் போட்டு எழுதிக்கிடணும். அம்மானா என்ன பண்ணணும், ரவுண்டு போட்டு எழுதிக்கிடணும். சரியா? அப்பா அம்மாவெல்லாம் நமக்கு முன்னாடி உள்ள தலைமுறை. இப்போ நமக்கு கீழே நம்மளோட மகன் மகள் அப்படின்னு வருவாங்க. இப்போ இன்னாருடைய மகன் அப்படின்னாங்கன்னா கீழே வந்து என்ன பண்ணணும், 6 மார்க் போட்டு மகன்னா என்ன பண்ணணும், கட்டம் போட்டு மகன் அப்படின்னு எழுதணும். மகள்னா என்ன பண்ணணும், சர்க்கிள் போட்டு மகள் அப்படின்னு எழுதணும். சரியா? இது வந்து நமக்கு அடுத்த ஜெனரேஷன். இப்போ நம்மளோட உடன் பிறந்த சகோதரன் அல்லது சகோதரி வராங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட சம காலத்தவர் தானே, அதனால சைடில் 6 மார்க் போட்டு இப்போ நம்மளோட சகோதரி அப்படின்னா என்ன பண்ணணும், ரவுண்டு போட்டு சகோதரி எழுதணும். இப்போ சகோதரன் அப்படின்னா நம்ம என்ன போடுறோம், கட்டம் போட்டு எழுதிக்கிறோம். சரியா? இப்போ கட்டம் போட்டு சகோதரன் அப்படின்னா கட்டம் போட்டுக்கிறோம். சரியா? ஏன்னா ஆணுங்கிறதுனால. இப்போது இப்போ இந்த இடத்துல இப்போ ஒரு மாலான்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க, நான்கிற இடத்துல மாலா இருக்காங்க. இப்போ மாலாவுடைய கணவர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து கேர்ள். சரியா? இந்த இடத்துல மாலா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மாலா அவங்களோட கணவர் அப்படிங்கிறப்போ நம்ம கணவர்னா ஆண் தானே, அப்படினால கட்டம் போட்டு அவரோட கணவரை மென்ஷன் பண்ணுறோம். சரியா? மாலாவோட கணவர் வந்து குமார்னு வச்சுக்கோங்க. அப்போ குமார் அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ இவங்களுக்கு எப்படி கோடு போடணும்னா 2 கோடு போட்டுக்கணும். சரியா? அப்படி 2 கோடு போட்டிருந்தோம்னா கணவன் மனைவின்னு அர்த்தம். ஒரு கோடு, அதாவது நம்ம நேராக நமக்கு சம காலத்தவர் அப்படிங்கிறதுனால நம்ம சைடில் ஒரு கோடு போட்டிருந்தோம்னா சகோதரன் சகோதரியை குறிக்கும். 2 கோடு போட்டு நம்ம மென்ஷன் பண்ணோம்னா கணவனையோ அல்லது மனைவியோ குறிக்கக்கூடியதை இப்படி 2 கோடு போட்டு எழுதணும். இப்போ இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா நமக்கு என்எம்எம்எஸ்ல கேட்டிருக்காங்க 2023 அதில் கேட்ட என்எம்எம்எஸ் கொஸ்டின். இதில் உறவுமுறை கணக்கு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு குடும்பத்தில் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள உறவுகள் அமைந்துள்ளன, அதனை தொடர்ந்து வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், அந்த சார்ட் வரைஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி வரைஞ்சால் தான் நம்ம அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். யூ என்பவர் ஆரின் மகன், பி என்பவர் கியூவின் அப்பா, எஸ் என்பவர் யூவின் அம்மா, ஆர் என்பவர் கியூவின் சகோதரர், டி என்பவர் ஆரின் அம்மா அப்படின்னு ஒரு 5 குறிப்பு கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்தி நம்ம அந்த சார்ட் மாதிரி வரைஞ்சோம்னா அவங்க கேட்குற கொஸ்டின், எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ யூ என்பவர் ஆரின் மகன் அப்படின்ட்டாங்க. அப்போ யூ என்பவர் ஆரோட மகன், அப்போ யூ தான் மகன், அப்படி தானே? புரியுதுல? கொஸ்டின் புரியுதுல? யூ, அப்போ யூன்னு போட்டுக்கோங்க. சரியா? யூ வந்து ஆரோட மகன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆர். சரியா? அப்போது இவர் தான் மகன், அதனால் என்ன பண்ணுறோம், கட்டத்துக்குள்ளே எழுதியிருக்கோம். சரியா? இப்போ ஆறுங்கிறது அப்பாவா அம்மாவா நமக்கு தெரியாது, அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. அடுத்த குறிப்பு பாருங்கள். பி என்பவர் கியூவின் அப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் வராங்கன்னா கியூ வராங்க. இப்போ கியூ வராங்க, இவங்க யார் அப்படின்னா நமக்கு
பி என்பவர் கியூவின் அப்பா. ஓகே, இப்போ பின்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தான் யாரோட அப்பாவா, கியூவின் அப்பா. அப்போ கியூ வந்து யாருன்னு சொல்லலை, இவங்க தான் அப்பான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்ன பண்ணுறோம், ஆண்கிறதுனால நம்ம என்ன பண்ணிருக்கோம், கட்டம் போட்டிருக்கோம். சரியா, இவங்களோட அப்பா அப்படிங்கிறதுனால. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஸ் என்பவர் யூவின் அம்மா. இப்போ யூன்னு ஏற்கனவே ஒரு கேரக்டர் இருக்காங்களா, இவங்களோட அம்மா எஸ்ஸுங்கிறாங்க. அப்போ எஸ்ஸுங்கிறது அம்மாவாக இருந்ததுன்னா, சரியா, எஸ்ஸுங்கிறது அம்மாவாக இருந்ததுன்னா ஆறுங்கிறது யாராக தான் இருக்கும், அப்பாவாக தான் இருக்கும். சரியா, நமக்கு ஃபஸ்ட்டு குரூப் அப்படி தானே கொடுத்துருக்காங்க, யூ என்பவர் ஆரின் மகன் கொடுத்துட்டாங்க. சரியா, அப்போ ஆறுங்கிறது அப்பா. அப்போ இவங்க 2 பேத்துக்கு என்ன உறவு, கணவன் மனைவி உறவு. 2 கோடு போட்டுக்கோங்க. சரியா, அடுத்த குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் என்பவர் கியூவின் சகோதரர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆறுங்கிறது கியூவோட சகோதரர். இப்போ அப்பான்னு தெரிஞ்சிச்சா, சகோதரன்னு சொல்லிட்டாங்களா, அப்போ இந்த ஆருக்கும் கியூக்கும் என்ன உறவுனா பிரதர்ஸ். சரியா, ஆனால் கியூ வந்து ஆனா பெண்ணான்னு கொடுக்கல, ஆறு தான் என்ன சொல்கிறாங்க, கியூவின் சகோதரர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன குறிப்பு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், டி என்பவர் ஆரின் அம்மா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆரோட அம்மானா மேலே. சரியா, இவங்க வந்து யாரா, டி என்பவர் ஆரோட அம்மா. அப்போ இவங்களை என்ன பண்ணியிருக்கோம், ரவுண்ட் போட்டுக்கிட்டோம். சரியா, ஓகே. இப்போது இவங்க 2 பேரும் சகோதரர்னு சொல்லிட்டாங்க. அப்படி தானே, கியூவோட சகோதரர் ஆர் அப்படின்னா, அப்போ டீக்கு வந்து என்ன வேணும், இவங்க ஒரு மகன், அப்போ இவங்களும் ஒரு மகனோ மகளோ. அப்போ இவங்க 2 பேத்துக்கு என்ன உறவு அப்படின்னா, இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சரியா, இந்த டீயும் இந்த பியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சரியா, இந்த சார்ட் போட்டாச்சு. இப்போ அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கேட்காங்க அப்படின்னா, யூ என்பவரின் தாத்தா யாருன்னு கேட்டிருக்காங்க. யூ இந்த இருக்காருதா, யூவோட தாத்தா யாருன்னு கேட்காங்க. யூவோட அப்பா ஆர் அப்படி தானே, அப்போது அப்பா ஆறு, அவங்களோட அம்மா வந்து டீன்னு சொல்லிட்டாங்க, இவங்களோட கணவர் தான் நமக்கு என்னது, பின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ யூவோட தாத்தா யார் நமக்கு, பி தான் யூவோட தாத்தா. அப்போ இது கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா, டி என்பவர் பின்னு கேட்காங்க. இந்த டி என்பவர் பிக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. இவங்க 2 பேர் என்ன உறவு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே. அப்போ ஆப்ஷனில் பாருங்கள், சகோதரர், அம்மா, மனைவி, அப்பான்னு கொடுத்துருக்காங்க. நம்ம டி தான், பிக்கு என்ன வேணும், மனைவி வேணும். அப்போ ஆப்ஷன் 2 இது கரெக்ட் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆர் மற்றும் டி இருவருக்கும் உள்ள உறவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆருக்கும் டிக்கும் என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆர் என்பவர் டியின் மகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர் வந்து டியோட மகன் தானே, கரெக்ட், இதுதான் கரெக்டு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஆர் என்பவர் டியின் அம்மா. ஆர் வந்து டியின் அம்மா கிடையாது. சரியா, டி தான் ஆரோட அம்மா. அப்போ இது தப்பு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆர் மற்றும் டி சகோதரிகள்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் தப்பு. ஆர் என்பவர் டியின் அதுவும் தப்பு. அப்போ நமக்கு எது கரெக்டு, ஆர் என்பவர் டியின் மகன், இதுதான் கரெக்ட். அப்போ இதோட ஆன்சர் வந்து இதுதான். இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2024 அப்போ நடந்த என்எம்எம்எஸ் கொஸ்டின் இது நமக்கு. சாந்தி புகைப்படத்தில் இருக்கும் ஒரு பெண்ணை காட்டி, அவளின் மகனின் தந்தை என்னுடைய தாயின் மருமகன் என கூறுகிறார். அந்த பெண் சாந்திக்கு என்ன உறவுன்னு கேட்குறாங்க. இந்த சம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சாந்தி புகைப்படத்தில் இருக்கும் ஒரு பெண்ணை காட்டி, சாந்தி அப்படிங்கிறது யார், கேர்ள். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதில் என்ன பண்ணுறோம், சாந்தின்னு எழுதிக்கிறோம். சரியா, சாந்தி புகைப்படத்தில் இருக்கும் ஒரு பெண். இப்போ வந்து ஒரு பெண் இருக்காங்க, அவங்க புகைப்படத்தில் இருக்கிற ஒரு ஃபோட்டோவில் இருக்குது. அப்போ அவங்க பெண்ணுன்ட்டாங்க. சரியா, அப்போ அவங்களுக்கு என்னது, சர்க்கிள் போட்டுருங்க. சரியா, அந்த பெண்ணை காட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அவளோட அந்த பெண்ணோட மகன் இருக்காங்களா, அப்போ மகன்னா கீழே அம்புக்குறி போட்டு நம்ம என்ன போட்டுக்கணும், மகன். அப்போ இந்த இடத்துல மகன். சரியா, மகன், அந்த பெண்ணோட மகனா, மகனின் தந்தை. இந்த மகனோட தந்தைன்னா அந்த மகனோட தந்தைன்னா மேல் நோக்கி அம்புக்குறி போட்டுட்டு தந்தைக்கு என்ன போடணும், நம்ம கட்டம் போட்டு எழுதணும். சரியா, இது வந்து தந்தை, இந்த மகனோட தந்தை. இந்த மகனோட தந்தை இந்த பெண்ணுக்கு என்ன வேணும்னா கணவர் வேணும். அப்படி தானே, அப்போ 2 கோடு போட்டுக்கிறோம். இவங்க 2 பேரும் கணவன் மனைவி. சரியா, அந்த மகனின் தந்தை என்னுடைய தாயின் மருமகன். அப்போ சாந்தியோட தாய், சாந்தி தானே சொல்கிறா. அப்போ என்னுடையனா சாந்தியோட தாய் அப்படிங்கிறதுனால ரவுண்ட் போட்டுக்கிறோம். சரியா, தாய். சரியா, என்ன சொல்கிறாங்க, என்னுடைய தாயின் மருமகன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது மருமகன் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா, மகளோட கணவரை தான் மருமகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தானே. அப்போது
அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பெண் சாந்திக்கு என்ன உறவுன்னு கேட்காங்க. அப்போ சாந்தி வந்து அந்த பெண்ணுக்கு என்ன உறவு இருக்கணும் அப்படின்னா, அப்போ அந்த பெண் வந்து சாந்தியோட அம்மாவுக்கு மகளாக இருக்கணும். அப்போ சாந்தி ஒரு மகள்னா அந்த பெண் ஒரு மகள். அப்போ இவங்க 2 பேத்துக்கு என்ன உறவு அப்படின்னா சகோதரி அப்படிங்கிற உறவு வரும். இவங்க 2 பேத்துக்கு என்ன உறவு? சகோதரி. புரிஞ்சிருச்சுல? சாந்தி அந்த பெண்ணோட மகனோட தந்தை, சாந்தியோட தாய்க்கு மருமகன் அப்படின்னா என்ன வேணும்? மகளோட கணவராக இருக்கணும். அப்போது சாந்தி ஒரு மகள்னா அந்த பெண்ணும் அந்த தாய்க்கு ஒரு மகள். அப்போ இவங்க 2 பேத்துக்கு என்ன உறவுனா சகோதரி. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் 2ல் இருக்கலே சகோதரி தான் அது கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு 2023 நடந்த ட்ரஸ்ட்டு அப்படிங்கிற எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். அன்பு என்பவர் ஒரு பெண்ணை சுட்டி காட்டி அந்த பெண் என்னுடைய அம்மாவின் பேரனின் மனைவி என்கிறார். அந்த பெண்ணிற்கு அன்பு என்ன உறவுன்னு கேட்காங்க. சரியா? அப்போது இந்த கொஸ்டினை எப்படி ஆன்சர் எழுதலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அன்பு என்பவர் ஒரு பெண்ணை சுட்டி காட்டி, அப்போ அன்பு இருக்கிறாரு. அன்பு எழுதி யார் சொல்கிறாங்களோ அவங்க எழுதிக்கணும். சரியா? இப்போ அன்பு தானே சொல்கிறாரு, அன்பு எழுதிக்கலாம். இவர் வந்து ஆண். சரியா? அன்பு என்பவர் ஒரு பெண்ணை சுட்டி காட்டுறாங்க. ஒரு பெண், இப்போ ஒரு பெண் இருக்காங்க. சரியா? பெண்ணுன்னு எழுதிக்கோங்க, ரவுண்டு போட்டுக்கோங்க. சரியா? இந்த பெண்ணை சுட்டி காட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பெண் என்னுடைய அம்மா, அன்போட அம்மா. சரியா? அம்மா, அன்போட அம்மா, என்னுடைய அம்மாவின் பேரனின் மனைவி. பேரன் அப்படின்னா அன்பு வந்து மகன்னா, மகனோட மகன் தான் என்ன வேணும்? அம்மாவுக்கு பேரன் வேணும். சரியா? அப்போது அன்போட மகன். சரியா? அப்போ அம்மாவோட பேரனா அன்போட மகன் தான் அம்மாவுக்கு பேரன். அம்மாவோட பேரனின் மனைவியாம். அந்த பெண் யாரா? பேரனோட மனைவி. சரியா? இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இப்போ என்ன கொஸ்டின் கேட்காங்கன்னா, அந்த பெண்ணிற்கு அன்பு என்ன உறவுன்னு கேட்காங்க. அப்போ அந்த பெண்ணிற்கு அன்பு என்ன உறவு வேணும்? மகனோட மனைவி, மருமகள். அப்போ அன்பு வந்து மாமனார். அப்படி தானே? இப்போ ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அப்பா கொடுத்துருக்காங்க, தப்பு. கணவர் கொடுத்துருக்காங்க, தப்பு. மகன் கொடுத்துருக்காங்க, தப்பு. மாமனார். இதானே கரெக்டான உறவு. அப்போ அந்த பெண்ணிற்கு அன்பு என்ன உறவு? மாமனார். இது அது கரெக்ட் ஆன்சர். இந்த சம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நடந்து முடிஞ்சது இல்லையா? 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கேட்ட உறவுமுறை கணக்கு பாருங்கள். இது வந்து நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம், நம்ம சேனலில் இருக்குது. இப்போ இந்த சம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரமீலா கூறுகையில், எனது மாமனாரான ராமநாதனின் ஒரே மகனான ராமன் ராகவியின் தந்தை. ரமணி ராகவியின் சகோதரி என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ ரமீலா கூறுகையில், இப்போ ரமீலா எழுதிக்கோங்க. ரமீலா யார்? ஒரு பெண், அதனால் ரவுண்ட் போட்டுக்கிறோம். சரியா? ரமீலா கூறுகையில் எனது மாமனாரான ராமநாதனின் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எனது மாமனார்னா யாரை சொல்லுவோம்? நம்ம கணவரோட என்ன சொல்லுவோம்? அப்பாவை தான் சொல்லுவோம். அப்போ ரமீலாவோட கணவர் இருக்கார். சரியா? கணவர், அவரோட அப்பா. சரியா? அவரை தான் மாமனார்னு சொல்லுவோம். இப்போ இவரோட பேர் என்ன பேரா? ராமநாதனா. ராமநாதன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமநாதன். சரியா? ராமநாதனின் ஒரே மகனான ராமன், இவர் தான் ராமன். அப்போ ரமீலாவோட கணவர் பேர் என்னது? ராமன். ஒரே மகனான ராமன் ராகவியின் தந்தை. அப்போது ராமனோட மகள் பேர் என்ன பேர்? ராகவி. ராகவி மகள், ரவுண்ட் போட்டுக்கோங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரமணி ராகவியின் சகோதரி. இப்போ ராகவிக்கு ஒரு சகோதரி இருக்காங்க, அவங்க யாரா? ரமணி. சரியா? இது சகோதரி தான், ரவுண்ட் போட்டுக்கோங்க. சரியா? அப்போது என்ன சொல்கிறாங்க? ரமணி ராகவியின் சகோதரி என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவுன்னு சொல்கிறாங்க. இப்போ ராகவி ரமணிக்கு சகோதரி அப்படின்னா ராமனோட மகள் தான். சரியா? அப்போ ராமனோட ஒரு மகள் ராகவி, இன்னொரு மகள் யார்? ரமணி. இவங்க 2 பேருமே மகள். அப்போது ரமணிக்கும் ராமநாதனுக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்டாங்கன்னா, ராமநாதனுக்கும் ரமணிக்கு என்ன உறவு? தாத்தா, இது வந்து பேத்தி. அப்படி தானே? இவங்க 2 பேத்துக்குள்ள உறவு தாத்தா பேத்தி. அப்போது இதில் ஆன்சர் என்ன ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். மனைவி கொடுத்துருக்காங்க, சகோதரி, மகள், பேத்தின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்? ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு? பேத்தி உறவு. அப்போ இதுதான் இதோட கரெக்ட் ஆன்சர். இதோட இந்த வீடியோ முடியுது. இது பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா டைப் ஆஃப் போட்டித் தேர்வுகளையும் என்ன கேட்காங்க? இந்த உறவு முறை கணக்கு கேட்காங்க. நம்ம இந்த மாதிரி நம்ம வரைபடம் போட்டு நம்ம பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி குயிக்காகவும் நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம இந்த உறவுமுறை கணக்குகளை ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது குமாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.